அல்லேலூயா. இப்படி ஒரு நான் கண்டிக்கக்கூடிய அளவில் ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை பேச்சு போட்டானே, எனக்கே படிச்சு தரானே. ஏன் அந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? சில குறிப்பானோ சில காரியங்களை குறிப்பாக புரியணும். அவன் எவ்வளவோ நல்லவனாக இருந்தாலும், உயிரே கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும், உண்மையாக உழைக்கக்கூடியவனாக இருந்தாலும், அவன் தகுதி இல்லாத ஒரு இடத்துல கையை வச்சுட்டான். அது என்னது? அது என்னது? அவர் சொன்னார், நான் என்னமோ எனக்கு இந்த என்னெல்லாம் பிடிப்பாங்க, கொலை செய்வாங்க, 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் இப்படின்னு சொல்ல தொடங்கினார். தொடங்கத்தான் செய்தாருப்பான், சொல்லி முடிக்கலை. கர்த்தர் எதையாவது சொன்னால் அதை சொல்லி முடிக்கிற வரை நம்ம காத்திருக்கணும். ஒரு காரியம் ஆரம்பித்தா அதுக்கு முடிவு என்னன்னு காத்திருக்கணும். நம்ம அனுமானப்படி இப்படி ஆரம்பித்தா இப்படி தானே முடியும் அப்படின்னு தீர்மானிக்க கூடாது. அவர் சொல்ல தொடங்கினார். 21 இது மத்தேயு 16:21 தொடங்கின உடனே அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவம் என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவன் தப்பு செய்தான்னு சொல்ல முடியுதா? எனக்கு தெரியல தான், இருக்கட்டும். அவனுக்கு பார்வைக்கு நல்லது தாங்க செய்தான். அவன் பார்த்து நம்ம பார்வைக்கு உள்ள நல்ல, இது உங்களுக்கு நேடக்கூடாதுப்பா, நீங்கள் சாகக்கூடாது, என்ன சொல்கிறீங்க, அநியாயமாக சொல்கிறீங்க, இது உங்களுக்கு நடக்கவே கூடாது அப்படி. அவன் உண்மை சரிதான், இருக்கட்டும், அவன் சரியாக தான் சொன்னான் அவனுக்கு. ஆனால் அது சரியானது அல்ல. அவன் எவ்வளோ பார்த்தோட சொல்கிறான், ஆனால் அது பரத்துக்குரிய பாரம் அல்ல. அவன் சொன்னது அவன் 100க்கு 100 உலகத்தாருக்கு சரி, எல்லாருக்கும் சரி. ஆனால் இயேசுவுக்கு அது சரியல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு அது சரியல்ல. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் உலக பார்வையில் 100க்கு 100 100க்கு 200 சரியாக இருக்கலாம். ஆனால் அது பிரச்சனை இல்லை. தேவனுடைய பார்வையில் அது சரியாக இருக்கிறதா என்பதுதான் ஒரு சில வேலை நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில முக்கியமான காரியங்களில் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாருக்கும் சரியா இருக்கலாம், குடும்பத்தாரே அதுதான் சரின்னு சொல்லலாம். ஆனால் தேவ வெளிப்பாடை பெற்ற உங்களுடைய உள்ளத்தில் அது சரியா இருக்கிறதா இல்லை என்று தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தீர்மானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லது சில வேளைகளிலே சில காரியங்களிலே நீங்கள் வஞ்சிக்கப்படலாம், வஞ்சிக்கப்படலாம், ஏமாற்றப்படலாம், அவ்வளோதான். அவன் போய் கடித்துக்கிட்டு அவ்வளவு கோபம், ஏன்னா இவர் சாகிறதா இங்கே வந்து நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு காதை பிடிச்சிட்டு போவோம் இல்லை, காதை பிடிச்சிட்டு கூட்டு கூட்டு போவோம் இல்லை, கொடுத்து சொல்லுவோம் இல்லை, அது மாதிரி தான் கடிந்து கொள்ள தொடங்கினான். பாருங்க, அவர் சொல்ல தொடங்கினார். இவன் என்ன செய், இவன் எதற்கு தொடங்கினான்? இவன் கடிந்து கொள்ள தொடங்கினான். 20வது அதிகம் வசனம் கடைசி வார்த்தை சொல்ல தொடங்கினார். 22வது வசனம் கடைசி வார்த்தை அவன் கடிந்து கொள்ள தொடங்கினான். நம்ம ஆண்டவரோடு நாம் பழகும்போது ஜாக்கிரதையாக பழகணுங்க. இயேசுவோடு நாம் பழகும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் செல்லும்போது ஜாக்கிரதையாக போகணுங்க. அநேக நம்முடைய 100க்கு 100 நம்முடைய காரியங்களே வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் போனா இப்படி தவறானவர்களை பேசிட்டு இருப்போம். இங்கே நடந்தது என்ன? தேவனாகிய கர்த்தர் பரத்துக்குரியவர்களை பேசுகிறார். தேவனாகிய இயேசு கிறிஸ்து தேவன் வைத்த தீர்மானத்தை அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து நிறைவேற்ற வேண்டிய அந்த காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார். ஆனால் பேதுரு, இயேசுவை நேசித்த பேதுரு சொல்லுகிறான், இது நேரிடக்கூடாது என்று சொல்லவில்லை, கடிந்து கொள்ள தொடங்கினான். சரி, இதே போல வேத சத்தியங்கள் அநேகம் இங்கே சொல்லப்படலாம். ஒரு பேதுருங்க இருந்தா நிச்சயமா அதை கடிந்து கொள் வரல. ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்பாருல, நீங்கள்லாம் எப்படி எனக்கு தெரியல, அது நீங்க தான் சிந்திக்கணும். நீங்க கடிந்து கொள்கிற தேவன் தம்முடைய காரியங்களை சொல்லும் போது, சத்தியம் சொல்லப்படும் போது நீங்கள் கடிந்து கொள்கிறவர்களா இருக்கிறீர்களா அல்லது ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்க என்பது நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம். அல்லேலூயா. ஆமா, நீங்கள் மனிதர் முன்பாக நியாயவாளிகளாக நிற்கிறீர்களா, தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஆவிக்குரியவர்களாக நிற்கிறீர்களா என்பது இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சரியான காரியம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உலக வாழ்க்கையோடு இந்த சரீர வாழ்க்கையோடு முடிவடைகிறது இல்லை.
நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தோடு முடிவடைகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கை பெரிய கல்வி அல்லது பெரிய உத்தியோகம் அல்லது பெரிய அதிகாரம் இதோடு முடிவடைகிறது இல்லை. All this will go one day away from you. உன்னை ஒரு நாள் மாறி போகும். The eternal word of God alone will accompany you until your death, even after your death. வேறுடைய வார்த்தை மட்டும்தாங்க உடைய மரணம் வரையிலும் அதற்கு பின்பும் உங்களுக்கு ஜீவனாய் தூங்கி வரும். இப்பொழுது நான் இப்படி நினைக்கிறேங்க, இப்பொழுது தேவவசனம் மறைவாய் ஒரு தாய் போல நம்மை தேற்றுகிறது. நான் மரிக்கும் போதோ தேவனுடைய வார்த்தைகள் நிஜமாய் ஒரு தாய் போல என்னை சுமந்து கொண்டே போவாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தான் அந்த பேதுரை பார்த்து சொல்றாரு, இவர்கள் எல்லாரையும் விட நீ என்ன நேசிக்கிறாயா, எல்லாரும் நேசிக்கிறாயா? சரி, அப்போ பாருங்க அவர் என்ன பதில் சொன்னார். ரெண்டா பார்த்துருவோம். இந்த பேதுரு அடுத்து ஏன் கேட்டாரு? இந்த பேதுரு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இல்லை, ஒரு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ராத்திரி பூரா பிடிச்சாங்க, ஒன்றும் கிடைக்கல. அப்போ இயேசுவா சொன்னார், இப்போ வலையை கொஞ்சம் இந்த பக்கம் போடுங்க, உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், அது இது பேதுரு மீன் பிடியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கும், சோதரம். அவர் சொன்னார், ராத்திரி பூரா நாங்கள் தேடணும், நாங்களாம் ப்ரொஃபஷனல் தொழில் ரீதியாக கட்டிக்காரங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் போய் இப்படி உங்களுக்கு மீன் பிடி தெரியாது சொல்கிறீங்க, ஆனாலும் நீங்களுடைய வார்த்தை நிமித்தம் நான் போடுகிறேன், வலையை போடுறேன். சில காரியங்களில் நாம் விசுவாசத்தோடு ஜெபித்து கர்த்தர் எனக்கு செய்வார்ன்ற விசுவாசத்தோடு செய்கிறேன்னு சொல்லுவோம் பாருங்க, சாட்சி சொல்கிறோம் பாருங்க. ஏன் தெரியுமா? அது நடக்கணுள்ள எல்லா சாத்தியக்கூறும் நாம் ஏற்படுத்தினது இருக்கு. புரியுதா? எத்தனை புரியுது? புரியலையா? நம்ம விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்குன்னா, நான் பல ஆட்களை கொண்டும் எனக்கு இருக்கிற செல்வத்தை கொண்டும் அல்லது அதிகாரத்தை கொண்டும் நடக்கும்படி ஏற்படுத்தின சில அந்த காரியங்களின் அடிப்படையிலே தான் என் விசுவாச வார்த்தையை பேசுகிறேன். புரியுதா? புரியலையா? இன்னும் விளக்கமா சொல்லணுமா? புரிஞ்சா கை தூக்குங்க. நடக்காதுன்னு சொன்னா விசுவாசமே இல்லை, ஜெபமும் இல்லை, கர்த்தர் எனக்கு தரலன்னு சொல்லிடுவோம். கர்த்தர் நமக்கு தருகிற வேளை நான் கண்கள் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, வருங்காலத்தில் இந்த காலம் தான். ஆனால் விசுவாசிக்கணும், விசுவாசத்தோடனே கிடைக்கும்னு சொல்றாரு. ஆபிரகாம் எல்லாம் விசுவாசத்தில் போனார், ஒன்றையுமே காணலையே, எங்கே போறேன்னு தெரியாம போன, எங்கன்னு சொல்லுங்க, அப்படிதான் போனார். அதுதான் விசுவாசம்னு சொன்னார். நம்ம ஏற்படுத்தி வச்சு நம்மால் முடியுமானால் விசுவாசிக்கிறேன். இப்போ ஒரு அட்மிஷன் வேணும் MBBSக்கு, எனக்கு மோனுக்கு வேணும், 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துருக்குது எவ்வளோ சொல்லுங்களேன்? 1 கோடி. கர்த்தர் என் பிள்ளைக்கு தருவார்னு விசுவாசிக்கிறேன். சாட்சியெல்லாம் முன்காலத்தில் கேட்போம், இப்போல்லாம் நம்ம சாட்சி ரொம்ப டைம் இல்லை. அது இல்லைங்க விசுவாசம். ஒரு காசும் இல்லை, கொடுக்கவும் இல்லை, இருந்தாலும் கொடுக்க போகிறது இல்லை. கர்த்தர் தருவார்னு விசுவாசிக்கிறேன், அது விசுவாசம். அதுதான் வேணும், அப்படி இல்லை, கர்த்தர் தந்த விசுவாசமாக இருக்கணும். இங்கே பாருங்க, இந்த பேதுரு சொல்றாரு, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். நான் இப்போ சொன்னது சரியா? நான் சொன்னது சரியா இல்லையா? சரியா? சரின்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. நான் சொன்னது தப்புங்க. உம்முடைய வார்த்தையின்படி இது போடுகிறேன்னு சொல்லலை, உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன். அப்படிதானே இருக்கு பாருங்க, அப்படிதானே இருக்கு. பார்க்கல இன்னும்? லூக்கா 5:5, உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன். நம்ம வலையை நம்ம ஒரு கட்டிக்காரனா இருந்தாலும் அந்த வேலையை அவருடைய வார்த்தையின்படியே செய்யணுங்க, அவருடைய வார்த்தையின்படியே செய்யணும். நம்ம செய்கிற ஒரு காரியம், நம்ம தொடங்கின ஒரு காரியம், அதில் நம்ம எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையின்படியே நான் செய்யணும். அது அப்படி. டிரைவிங்கில் நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்னு வச்சுருங்க, எனக்கு டிரைவிங் தெரியாது, பெரிய எக்ஸ்பர்ட், காரெல்லாம் கொண்டு பறந்து போயிடுவேன்னு வச்சுங்க. போயிட்டு இருக்கும்போது 10 டிரைவிங் ஸ்கூல் நான் டீச்சிங் பண்ணுறேன், இருக்கட்டும். ஏதோ ஒரு நேரத்தில் இப்போ வண்டி கொஞ்சம் ஓரத்தில் ஒதுக்குன்னு ஆண்டவர் என்னோட பேசினால் நான் ஒதுக்கித்தான் ஆகணும். என்ன ஆண்டவரே, ரோடு எவ்வளோ கிளியராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, டிராஃபிக் இல்லை,
அவசரமாக எனக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. நான் எக்ஸ்பர்ட், பெரிய ஆள் தான். என்ன மெட்ராஸுக்கு போச்சோன்னது, காரில் போச்சோன்னது அவர் தான். அவர் சொன்னான்னு நான் கண்மூடி போகக்கூடாது. போகிற வழியிலையும் என்னுடைய அனுமானத்தின்படி இல்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையின்படியே நான் ஓட்டணும், ஒரு காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. நாம் ஆவியானவரோடு இருந்தால் ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டிருப்பார். நாம் ஆவியானவரோடு பயணித்தால் நாம் மறந்தவைகளையும் ஆவியானவர் நமக்காக செய்வார். நாம் ஆவியானவரோடு பயணித்தால் தெரியாமல் விட்டு விட்டவைகளையும் ஆண்டவர் சரியாய் நமக்காய் செய்வார். நீர் சொன்னபடியே போடுகிறேன் அப்படின்னு போட்ட உடனே போட்டான். ஏகப்பட்ட மீன் கிடச்சிட்டு, ஏகப்பட்ட மீன். அப்போ பேதுரு என்ன செய்கிறான் பார்த்தீங்களா? நீங்கள்னா என்ன செய்வீங்க, நான் என்ன செய்வேன்? சரி பரவாயில்லையே, பரவாயில்ல, இனி நம்ம ராத்திரி பூரா நாம் இப்படி பாடுபட வேண்டாம். மீன் பிடிக்க வரும்போது இவரை வசமாக கூப்பிட்டு வந்துடணும். எப்படி? மீன் பிடிக்க வரும்போது இவரை கூட்டிகிட்டு வந்துடணும். ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நாங்கள் போகிறோம், போடுறோம், ஏன்னா போடணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு போட்டால் ஒரே இதில் நிறைய கிடச்சிடும். இது நம்ம ஐடியாவாக இருக்கும். ஆமாம். ஆனால் பேதுரு என்ன சொல்கிறான் பாருங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்துட்டான், டபக்குன்னு விழுந்துட்டான். பாருங்க, இந்த சீமோனுடைய அந்த இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நம்மளை மாதிரி இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். சில இடங்களில் நம்மளோட இது நேரம் மாறி வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டான். டமால் விழுந்துட்டு என்ன சொல்கிறான்? என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், அல்ல நீர் தேவகுமாரன் இருக்கா அப்படியே சொன்னா? நல்லா புரிஞ்சுடுங்க. ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்று சொன்னான். அல்லேலூயா. நமக்கும் பேதுருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதாங்க. அவன் சொன்னான் நான் பாவியான மனிதன். அவன் யாரை பார்த்தான்? தன்னை பார்த்தான். நாம் என்ன செய்வோம்? அவர் யாருன்னு பார்ப்போம். அவர் தீர்க்கதரிசி நல்லா இருந்தால் அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுவோம், அவருக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். அவரை பார்ப்பான் அல்லது வேற யாரையாவது பார்ப்பான், தன்னை பார்க்கவே மாட்டான். அது சரி, தன்னை பார்த்துட்டான். ஆண்டவரே நான் கட்டிக்காரன்னா சொன்னான், நான் நீதிமான்னா சொன்னான், அப்படி சொன்னானா? நம்ம யார் தான் நான் சரியில்லாதவன்னு சொல்லியிருக்கோம்? யோசிச்சுடுங்க. இல்லை நான் கட்டிக்காரன்னு சொல்லியிருக்கோமா? நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கோமா? 4 பேர்கிட்ட பேசும்போது அப்படியெல்லாம் நான் கிடையாது சொல்லியிருக்கோமா? அது அவன் அப்படி இவன் எப்படி, நான் அப்படி இல்லை சொல்லியிருக்கோமா? இந்த தண்ணி இந்த இது சாராயம் குடிக்கிறவங்க அதிகமாக பேசுவாங்க. ஒழுங்காக பேசவே மாட்டான், அவ்வளோ குடிச்சிருப்பான். அவன் பேசுவான், நான் போய் சொல்லவே மாட்டேன்னு சொல்லுவான். உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்காது, சகோதரமாக தெரியும். நான் போய் சொல்லவே மாட்டேன் அப்படி சொல்லுவான். குடிக்கிறது தண்ணி, காசு வாங்கிட்டு வந்து பொஞ்சாதிக்கிட்ட சொன்ன காரியம் மருந்து வாக்க வரேன்னு காசு வாங்கினான். அந்த காசை கொண்டு தண்ணி அடிச்சுட்டு சொல்கிறான் நான் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். இது நிறைய சாதாரண காரியம் அது. ஆமாம். ஆனால் பேதுரு நான் பாவியான மனிதன் என்று சொன்னான். ஆச்சரியமாக இருக்குல்ல? என்ன சம்பந்தம் நமக்கு தெரியல, ஏதோ சம்பந்தம் இருக்குது. அந்த லெவலில் போனாலும் தெரியுது, புரியும். வார்த்தையால் சிலது புரிஞ்சிடலாம், சிலது புரிய முடியாது. நான் பாவியான மனிதன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நீங்கள் போயிருங்கப்பா. நாம் என்ன சொல்லுவோம்? நீங்கள் என்னைக்கு இருங்க, நீங்கள் இருந்தால் எனக்கு லாபம். அவன் சொன்னான் நீங்கள் போயிருங்க சாமி, நான் பாவியான மனிதன். அப்போ நம்முடைய அறிவுக்கு எட்டாத அநேக ஆழ ரகசியங்களை, ஆவிக்கிற ரகசியங்களை அவன் தனக்குள்ளே கண்டு கொண்டான் என்று நான் சொல்லுகிறேன். அவருக்கு சொல்ல முடிந்ததோ இல்லையோ, அவன் அறிய முடிந்ததோ இல்லையோ, அவர் உணர்ந்தார் என்று நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை உடையவன் தான் அவன். அல்லேலூயா. நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? அவன் இயேசுவை கண்ட போது அப்படி அவன் அந்த உணர்வை பெற்றான். நம்முடைய உணர்வுகள்லாம் எப்படி இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அந்த பேதுரு அவன் யோசித்து சொன்னானா? சரி நம்ம என்ன சொல்லலாம், கொஞ்சம் யோசித்து நிதானிச்சு அப்படி சொன்னானா?
இல்லை. திடீர்னு சொல்கிறான், என்ன சொல்லன்னு தெரியல, பதறி பேசுகிறான். அவன் என்ன பிரமித்து பேசுகிறான். எது என்னன்னு யோசிக்க நேரம் இல்லை. அவனுடைய உணர்வின் அடித்தளத்திலிருந்து வருது. ஏன் என்னன்னு அவன் யோசிக்கல, இயல்பாய் வருகிறது அவனிடமிருந்து. அவனுடைய உண்மை அங்கே வழி வருகிறது. எந்த ஒரு எண்ணத்தோடு அவன் பேசல, தானாக பேசுகிறான். ஆமா, இவன் என்ன சொன்னான், நீர் போயிருப்பா, போயிருங்க, நீங்க, நான் பாவி, என்கிட்ட நிற்காதுங்க, நீங்க போயிருங்க, நான் தகுதி இல்லை. அந்த உணர்வு, அந்த நிலைமைக்கு நாம், அவன் என்ன நிலைமை பேசியிருப்பான் யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம போக முடியுதா? அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு படி, வாழ்க்கைக்கு நேரான ஒரு படி. அது அந்த படியில் அவன் நிற்கிறான். அவன் அந்த படியில் நிற்க முடியுதா? நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த லேகியோன் இருக்கான் பாருங்க, லேகியோன், அந்த பிசாசு இது பிடிச்சிருந்த போது யாரும் கிட்ட போக மாட்டான். பிசாசு போன உடனே என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நான் உங்களோட வரேன்ப்பா, நான் உங்களோட வரேன், எனக்கு எல்லாம் போதும், உலகத்தில் எல்லாம் போதும், நான் உங்களோட மட்டும் வரேன், அதுக்கு உத்தரவு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஜெப நேரங்களின் முடிவிலே, உங்கள் தியான நேரங்களின் முடிவிலே, உங்களை ஆவிக்குரிய சமயங்களின் முடிவிலே, ஆண்டவரே நான் உம்மோடு வருகிறேன் என்ற ஒரு உள் சத்தம் உங்களுக்குள்ளே தொனிக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவரே நான் உம்மோடு வருகிறேன், ஆண்டவரே, ஆண்டவரே நான் உம்மோடு வருகிறேன், ஆண்டவரே, ஆண்டவரே நான் உம்மோடு வருகிறேன், ஆண்டவரே. பேதுரு சொன்னது வேற, அவனுக்கு என்ன எதுன்னு தெரியல, அவனுக்கு அந்த எந்த ஒரு ஆயத்த சூழ்நிலை இல்லை. இவனுக்கு பிசாசு போயிட்டு லேகியம் ஓடிட்டான், சொல்லிட்டான், நான் உம்மோடு வருகிறேன், ஆண்டவரே. நாம ஏன் சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? இன்னும் லேகியோன் குட்டிகள் உள்ள இருக்கலாமோ? எனக்கு தெரியல. ஆண்டவரே நான் உம்மோடு வருகிறேன் என்று ஏன் மனப்பூர்வமாய் சத்தமிட்டு கதற முடியவில்லை? பிசாசுகள் ஓடிப்போன்னு அவன் சொன்னான், நாம் சொல்ல முடியவில்லையோ? அது என்னன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் 4-5 குறிப்பு இருக்கு. சமயங்கள் முடியுது. கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரத்தில் காண கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த செய்தியின் ஒரு சின்ன குறிப்பு. ஆண்டவர் பேதுருவோடு கேட்ட கேள்வி, அவர் உங்களோடு கேட்கிற கேள்வி, நம்மோடு கேட்கிற கேள்வி. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? பேதுருவை போல பல சூழ்நிலையில் நாம் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு விசேஷ காரியத்தை கண்டு அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படி இன்று இந்த கேள்வியை உங்களோடு கேட்கிறார். நீங்கள் பலவீனராக இருக்கலாம், பலசாலியாக இருக்கலாம், நீங்கள் நீதிமான்களாக இருக்கலாம், அல்லது பாவியாக இருக்கலாம். இருக்கட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த கேள்வியை இன்று உங்களிடம் கேட்க கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை மாத்திரம் என்னை சேர்த்து நான் நிச்சயமாய் சொல்ல முடியும். இவள் எல்லாரையும் விட நீ என்னை நேசிக்கிறாயா? இருக்கிற எல்லாரையும் விட, வேதத்தில் எனக்கு சாட்சியாய் நான் பார்க்கும்படி வந்திருக்கிற தோன்றியிருக்கிற எல்லா பரிசுகளையும் விட நாம் அவருக்கு முன்பாக ஒரு நீதியுள்ள மகனாய், பரிசுத்தவானாய், ஐயோ இது அவரை இது மன்னிக்கும், அவரில் அன்பு வருகிற ஒருவனாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக பரிசுத்தம் என்று சொல்கிறவர்கள் அவரை அன்பு வருகிறவர்களா இருக்கிறார்களோ என்று எனக்கு தெரியாது. அநேக நீதிமான்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவரை அன்பு கூறுகிறார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அன்பு இருந்தால் அவன் உயிரையே கொடுப்பான், அதுதான் அடையாளம் என்று தேவன் சொல்லுகிறார். சிநேகிதன் கூட அன்பு அடையாளமாக உயிரை கொடுப்பான்னு சொல்றார். ஆண்டவர் அன்பு கூறுகிற நாம் அன்பு அடையாளமாக அப்போ எதை கொடுக்கணும்? உயிரையே கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் வேதம் சொல்கிறது. நாம் எதையாவது கொடுக்கிறோமா? அல்லது எதை கொடுக்கிறோம்? பேதுருவை
ஏதோ அவனுடைய இடத்திலிருந்து தட்டி தள்ளல ஆண்டவர் கேள்வி கேட்டது. இருக்கிற எல்லாரிலும் அவர்களிலும் முந்தினவன் பேதுரு என்று எழுதிவிட்டார். இன்னும் ஒருபடி ஒரு மேலான இடத்திலே அவனை அமர்த்தும்படி தான் ஆண்டவர் கேட்டிருப்பார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன் என்று சொன்ன பின்புதான் அவன் சாத்தானாய் மாறினான், சாத்தானாய் போய்விட்டான். உண்மைதான், அவருக்கு தெரியும். ஒருவேளை அதை விட கீழான நமக்கு நான் போயிருக்கலாம். ஆண்டவரே சாத்தான் சொல்றாரு, அதை விட கீழான முறை பேதுருவோட மிக தவறான முறைக்கு போயிருக்கலாம், தப்பான செயலை செய்திருக்கலாம், மறுதலித்து போயிருக்கலாம். பரவாயில்லை, அதை அவர் நினைக்கவில்லை. அவர் இன்று நம்மோடு கேட்கிற கேள்வி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த கேள்வி எப்போ கேட்டார்? கடைசியில் கேட்டார்ல. கடைசியில் எல்லாம் செய்து முடிச்சு கடைசியில் கேட்டார், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டேன், இப்போ நீ சொல்லு, இவளை எல்லாரையும் விட நீ நேசிக்கிறாயா? எனக்கு இதை வாசித்து முதல்ல பார்த்த உடனே என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துங்க. எனக்கு ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை செய்துட்டாருங்க. அதை சொல்ல போனால் இன்றைக்கு அதெல்லாம் சொல்ல விரும்பல. பல விதங்களில் என்னுடைய பப்ளிக் லைஃப், என்னுடைய ஃபேமிலி லைஃப், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லும்போது என்னுடைய ரட்சிப்புக்கு முன்னால் பின்னால் இப்படியெல்லாம் பார்த்தா ஆண்டவர் எவ்வளவோ காரியத்தை செய்திருக்காருங்க. அதெல்லாம் விடுங்க, என்னை காப்பாற்றுகிற காரியத்தில் எவ்வளவோ செய்திருக்காருங்க. எப்படியோ போயிருக்கணும், நான் எல்லாம் செய்துக்கிட்டு நான் தகுதி இல்லை நான் நினைக்கல, எல்லாம் எனக்கு செய்துட்டு கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? எல்லாரையும் விட நேசிக்கிறாயா? ஒரு நாள் எஸ்டேட்டில் நான் பைக்கில் போகும்போது, நான் எஸ்டேட் ரொம்ப சின்ன ரோடு, இவ்வளோ நான் ஒரு ரோடு போக முடியாது, ஒரே ஒரு பெரிய பஸ் வராது, சின்ன பஸ் தான் பாருங்கள். ஒரு நாள் ஒரு பஸ் வண்டி வராது, நான் இன்னொரு பின்னால் வச்சு போயிட்டு இருந்தேன். இடமே இல்லைங்க, எப்படி தப்புறோன்னு எனக்கு தெரியாது. பின்னால் இருந்தால் சத்தம் போட்டான், கீழே போனால் எங்கே போடலாம்னு தெரியாது. உண்மையாக சொல்கிறேன், நான் சில அதிகமாக சொல்லுவாங்க, நான் இருக்கிறது குறைச்சி தான் சொல்லுவேன். நான் எப்படி தப்புனேன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆமாம், கர்த்தர் என்ன தப்பு வச்ச நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. இந்த கொரோனா டைமில் கொரோனா வந்து அப்போ போய் டெஸ்ட் பண்ண கொரோனா லைனில் நிற்கிறேன். அப்போல்லாம் ரொம்ப சிவியராக இருந்த நேரம். ராத்திரி 2:30 மணிக்கு தான் என் டெஸ்ட்லாம் முடித்து எங்கள் இதில் இது பெட்டில் படுக்க வைக்கிறாங்க 2:30 மணிக்கு. நான் லைனில் நிற்க நம்முடைய நிர்மலா சார் பார்த்துருக்காங்க, சொன்னாங்க பாஸ் நான் அழுதுட்டேன் பாஸ்ன்னு சொன்னாங்க. அவங்களுக்கே சைக்கிள் எல்லா லைனில் நிற்கிறாங்க, நான் போய் லைன் நின்றுருக்கேன். ஏன்னா அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் போகணுமில்ல. முதல்ல அட்மிஷன் ஆன உடனே மறுநாள் என்னை பெட்டு மாற்றுறாங்க. ஏன்னா இதில் ஆக்சிஜன் லைன் இல்லை, உங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது, அதனால் இன்னொரு பெட்டு மாற்றுறாங்க. 3ஆவது நாள் என்னை பெட்டையே மாற்றுறாங்க கீழே டாக்டர்ஸ் ரூம் பக்கத்தில். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது இந்த இது அதிக கவனிக்க வேண்டிய இதில் இருக்கீங்க, அதனால் அங்கே கொண்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு இருக்க முடியல, சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதனால் கேட்டுட்டு நான் மேலே வந்துட்டேன், நம்ம சாப்பிட்றதுனால. ஆனால் எனக்கு கூட இருந்த எந்த பெட்டை மாற்றி எனக்கு கொடுத்தாலும் அந்தெல்லாம் வாலிபன் நல்லா அவங்கெல்லாம் போயிட்டாங்க, அதுக்கான சந்தோஷப்படலை. ஆனால் கர்த்தர் 3ஆம் நாளுக்கு பிறகு என்ன வித்தியாசமாக நடத்தினாருங்க. அந்நேரம் உதவியாக இருக்க நடத்தினார், எல்லோரும் ஹெல்ப் பண்ணேன். அன்றைக்கு இருக்கும்போது ஊழியம் செய்யுது, ஒரு நாள் ஊழியம் தடப்படல. வந்த அன்னைக்கு நான் ஊழியம் செய்யுதுங்க, வந்த அண்ணன் இடத்துல போய் செய்து கொடுத்தேன். ஆமாம், மோட்டர் வண்டியில் எத்தனை ஆக்சிடென்ட் தெரியுமா? சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு ஸ்கூட்டரில் என் மனைவி பின்னால் டவர்லேருந்து வடசேரி போகிறேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சின்ன அந்த மினி பஸ் வந்து நான் இங்கே போயிட்டுருக்கேன், நேரம் மோதும். அப்போ எங்கே மோதும்? என் இடது சைடில் மோதும். லேடிஸ் எங்கே இருப்பாங்க? பின்னால் உட்காந்து இடது சைடு தான் கால் போட்டிருப்பாங்க. ஆக அந்த பின்ன பாக்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுங்கினது உங்களுக்கு தெரியல. அப்படி தான் அந்த ஸ்கூட்டரில் உள்ள பின் அந்த எல்லாமே அடிச்சு நொறுங்கிச்சு.
ஆனால் அவளுக்கு காலில் ஒரு நகத்தில் ஒரு சின்ன காயம் கிடைக்கும். எப்படி தப்பிச்சு தெரியாதுங்க. இடது பக்கம் வண்டி அடிக்குது, நான் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கேன், வண்டி நேரம் அடிக்குது. நிறைய ஆக்சிடெண்ட்டு. இந்த பக்கம் ஒன்று, என் ஸ்கூட்டருக்கு மட்டும் 22,000 ரூபாய்க்கு ஜாமானை மாற்றிருக்கான் ஃப்ரெண்டில். எங்களுக்கு நகத்தில் ஒரு சிவப்பு கூட கிடையாதுங்க. யார் காக்கிறதுங்க? இதெல்லாம் செய்துட்டு கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா? யார் உனக்கு செய்ய முடியாத இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன், இன்னும் ஏராளம் சொல்ல முடியாது. யார் செய்ய முடியாது செய்திருக்கிறேன், நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா? ஒரு நாள் ராத்திரி நடுக்காடு, விடியால 2-2:30 மணி, இருட்டு இல்லை கிடையாது, இருட்டு. ஒரு 6-7 கிலோ, ஒரு 5-6 கிலோமீட்டர் போக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. நானும் மனைவியும். அவள் பதறுவா, ஆனால் நான் சொன்னால் அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. லைட்டு கிடையாது, டார்ச் கிடையாது. அடிக்கடி யானை போகக்கூடிய அந்த பாதைகள், அடிக்கடி பலர் யானை அடித்து போட்டுரும். வந்தவங்க கர்த்தர் என்ன காப்பாற்றினாருங்க. நிறைய சொல்லலாம். எல்லாம் முடிச்சுட்டு சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஏன் கேட்க, மற்றெல்லாரையும் விட நேசிக்கிறாயா? ஏன்னா மற்றெல்லாரையும் விட உனக்கு ஒரு நான் சிறந்த காரியத்தை வைத்திருக்கிறேன். இது உங்களோட கேட்கிற கேள்வி. மற்றெல்லாரையும் விட நீங்கள் நேசிக்கிறீங்களா? அவர் எல்லாரையும் விட ஒரு மேன்மையான காரியத்தை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். நீ இதுக்கு முன்ன என்ன செய்தா, என்ன மறுதளிச்சா, அதெல்லாம் விட்டுரு. நீ அந்த வேலை கேட்ட அதெல்லாம் விட்டு நான் நினைக்கல. நீ எல்லாரையும் விட என்னில் அன்பா இருக்கிறாயா? எல்லாரையும் விட அன்பாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட வேற, எல்லாவற்றையும் விட வேற, எல்லாவற்றையும் விட நீங்கள் கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்று, அன்பு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.